மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். மல்லியை கடைசி நேரத்தில் கடவுள் போல் காப்பாற்றிய மனோகர். நடந்தது என்னன்னு தெரிஞ்ச முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் நடக்குன்னு பார்ப்போம்ன்னு பார்த்தா, இந்த மனோகருடைய கண்லயும், போலீஸோட கண்லயும் மண்ண தூவிட்டு இந்த மாரி இருந்துட்டு, நம்ம மல்லிய அடேட்குள்ள வச்சு வேற ஒரு இடத்துல வந்து கடத்தி வச்சிருப்பான் இல்லையா? ஆனா, நம்ம மல்லிக்கு தான் இந்த சிலம்பாட்டமெல்லாம் அத்துப்படி இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கைக்கட்டை எப்படியோ ஒரு வழியா வந்து அவிழ்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம, அங்க இருக்கிற உருட்டுக்கட்டை எடுத்து அதாவது அங்க இருக்கிற அடியாட்கள வந்துட்டு அடி வெளுத்து கட்டிட்டு நம்ம மல்லி அங்கிருந்து ஓட்டம் பிடிப்பாங்க இல்லையா? ஆனா கடைசியில இந்த மாரியுடைய கண்ல வந்து பட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா மல்லி, "இந்த முறையெல்லாம் உன்ன சும்மா விடமாட்டேன். இதுக்கு முன்னாடி விட்டபடி. ஏன்னா உன்னால தான் நானு தண்டனையெல்லாம் அனுபவிச்சேன். அப்படி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நீ என்கிட்டருந்து தப்பிச்சு போக முடியாது. ஓடு எவ்வளோ தூரம் ஓடுவ? என்னுடைய பசங்க இந்த ஊர்ல இந்த எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன்னுடைய ஃபோட்டோவ இப்பயே ஷேர் பண்ணி, உன்ன இந்த இடத்த விட்டு போகாத மாரி பண்றேன் அப்படின்றபடி, அந்த மாறி இருந்துட்டு நெறைய பேர வச்சிருக்கான் இல்லையா? அது மூலியமா கடைசியில யார்கிட்ட மாட்டக்கூடாதோ அவங்ககிட்டயே நம்ம மல்லி வந்துட்டு உதவி கேட்பாங்க இல்லையா? "அண்ணே என்ன வந்துட்டு எப்படியாச்சும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு போங்க." அப்படின்னு வந்து கேட்கும்போது, மறுபக்கம் மாறி அனுப்புன ஃபோட்டோ பார்த்ததுமே, "ஏம்மா நீ மாறிக்கிட்ட தானே தப்பிச்சு வந்த? உன் பேர் மல்லி தானே?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, அட அங்கேருந்து தப்பிச்சு வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இப்போ நம்ம மல்லி அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும்போது, மல்லியோட கைய பிடிச்சு மல்லியோட முகத்திலேயே அந்த மயக்க மருந்து தெளிச்சிருவாங்க இல்லையா? அப்புறம் என்ன நம்ம மல்லி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. மறுபடியும் இப்போ மாரிக்கட்டையே கொண்டு போயிட்டு ஒப்படைச்சுருவாங்க. ஆனா, அவன் பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன தெரியுமா? மாரிக்கட்ட ஒப்படைக்கணுமா? இவ்ளோ அழகா இருக்கா? இவள அனுபவிச்சுட்டு, அதுக்கப்புறமா இவள வேணா மாரிக்கட்ட ஒப்படைக்கிறதா, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்றதோ அப்படின்னு அவன் ஒரு பக்கம் வந்து முயற்சி பண்ணுவான் இல்லையா? ஆனா, நம்ம மல்லி மயக்கம் தெளிஞ்சதுமே, இதுக்கு முன்னாடி இருந்த 2 ரவுடி பசங்களுக்கு எப்படி தண்ணி காட்டுனாங்களோ, அதே போல அவனுக்கும் தண்ணி காட்டிட்டு கடைசியா நம்ம மல்லி இருந்துட்டு போலீஸ்கிட்ட வந்து போயிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல இந்த மாரியும், இந்த போலீஸும் வந்து 2 பேரும் கூட்டா இருப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம மல்லி கடைசியா மாரிக்கிட்ட சொல்ற ஒரே விஷயம், "மாரி என்ன, அதாவது உங்கள பழிவாங்கவோ, மறுபடியும் உங்கள வந்து போலீஸ்கிட்ட புடிச்சு குடுக்கவோ, நான் வர கிடையாது. நான் வந்த ரீசனே வேற. உங்ககிட்டருந்து காப்பாத்திட்டு போனா இல்லையா சுடர், அவளால இப்ப என்னுடைய வாழ்க்கையே பறிபோற மாரி இருக்கு. எனக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சாகணும். அந்த சுடர் எங்கேருந்து வந்தா? என்ன பண்ணா? அது மட்டும் சொல்றீங்களான்னு?" வந்து கேட்கும்போது, "இப்படிலாம் கேட்டா தரமாட்டோம். ஏன்னா, அவ பணம் வாத்து அவ வந்துட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு பணத்துக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்ல. அப்படி இருக்கும்போது, அவள பத்திலாம் சொல்ல முடியாதுன்னு வந்து சொல்றாங்க இல்லையா? ஆனா, நம்ம மல்லி அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கலனாலுமே, மறுபக்கம் ரகு இருந்துட்டு, இந்த சுடர் யாரு? என்ன? அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கடைசியா அலசி ஆராயும்போது தான், அதாவது நம்ம கதிரேசன் இருக்கான் இல்லையா? அவனுடைய கள்ளக்காதலுடைய மக அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ரகு இருந்துட்டு தெரிஞ்சுக்கிறான். இனி அதாவது இதுவரைக்கும் சுடருக்கு இந்த உண்மைய தெரியப்படுத்தாம பார்த்துக்கணும். ஏன்னா, இனி அவனு கதிரேசனுடைய பொண்ணுன்னு தான் தெரிஞ்சா, அதுக்கப்புறம் நம்ம பக்கம் இருந்து விலகிடுவா. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான பணத்த குடுக்க மாட்டா அப்படின்னு ரகு